இந்த பழைய பேய் வீட்டுக்குள்ள போன ஹாரிஸ் திரும்ப வந்தானா? 12ஆம் வகுப்பு படிக்கிற ஹாரிஷ். படிப்பு நல்லா போகல. அவனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரே அப்சஷன், சேலஞ்ச் வீடியோஸ். ஒரு நாள் நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு பழைய உடைந்த வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு நாள் இரவு தங்கினா உண்மையான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு ஒரு ஸ்டோரி சர்க்குலேட் ஆகுது. அதை கேட்டதும் ஹரிஷ் உற்சாகம். நான் தான் ஃபர்ஸ்ட் போறேன். கேமரா ஆன் பண்ணி ஃபுல் விளாக்னு சேலஞ்ச் எடுத்துக்கிறான். மாலை 6 மணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடுத்த நாள் வர்றதா டிசைட் பண்ணிக்கிட்டு ஹரிஷ் மட்டும் கேமரா, பவர் பேங்க், டார்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு தனியா கிளம்புறான். 4 பக்கமும் பாலை காடுகள், மனுஷ சத்தமே இல்லை. 6:30 PM அந்த வீடு கண்ணுல படுது. சுவர் முழுக்க சிதிலம், ஜன்னல்கள் உடைஞ்சிருக்குது. வாசல்ல விஸ்திரமா ஒரு கருப்பு கோடு. கூல் பிளேஸ்டா கேமராக்கு பேசிட்டு உள்ள போறான். 6:30 11 மணி ஆச்சரியமா எதுவுமே நடக்கல. சாதாரண பழைய வீடு மாதிரி தான். மேல மாடி, சமையலறை, உடைந்த கிணறு எல்லாத்தையும் ஷூட் பண்றான். ஃபேக் ஸ்டோரிஸ் டா, பீப்புள் இமேஜினேஷன் தான் சிரிக்கிறான். 11:59 இரவு. கேமரா பேட்டரி லோ, வார்னிங். அதே நேரம் கிளிக் கிளிக் ஒரு சத்தம். அடுத்த நொடி வீட்டோட எல்லா ஜன்னல்களும் ஒரே நேரத்துல தானா மூடிக்குது. படக் படக் படக். ஹரிஷ் உடம்பு உறையுது. என்னடா இது? 12 மணி இரவு, முழு வீடும் ஒரே இருட்டு. டார்ச் ஆன் பண்றான். டார்ச் ஒர்க் ஆகல. கேமரா மட்டும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த இருட்டுல கால் சத்தம், மெதுவா அருகில். அவன் மூச்சு வேகமாகுது. அப்போதான் இருட்டுல இருந்து ஒரு உருவம். முகம் தெளிவா தெரியல, ஆனா அந்த கண்கள் சிவப்பு. இங்கா என் வாந்தா குரல். அது மனித குரலே இல்லை. ஹரிஷோட முயற்சி பண்றான், ஆனா கால்கள் நகரல. திடீர்னு அந்த பேய் ஒரே இழுப்புல ஹரிஷ ஒரு இருட்டு அறைக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. கேமரா தரையில விழுந்துட்டு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கதவு தானா சாத்துது. அடுத்த நாள் காலை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. வீடு வெறிச்சோடி இருக்கு. கேமரா மட்டும் கீழே. வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா கடைசி ஃப்ரேம்ல ஹரிஷ் இல்லை. அந்த இருட்டு அறை கண்ணாடியில